மாண்புமிகும் தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்த நாளை மதுரையில் இந்த பகுதியில் மக்களுக்கு உணவளித்து இந்த விழாவை முப்பெரும் விழாவாக பிரியாணி போட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நீங்கள் கொண்டாடி இருக்காங்க. அது சிறப்பாக நடந்திருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக மதுரையில் வந்துட்டுருக்குறீங்க. மதுரை மாநகரில் அங்கங்கே சாக்கடை ஓடுது, ஸ்ட்ரீட் லைட்டு சரியாக இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாகவே மதுரையில் இருக்கக்கூடிய குறிப்பாக மதுரை மத்திய பகுதியில் நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனை, நம்ம தண்ணி பிரச்சனையை உடனே நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்குறோம். சாக்கடை பிரச்சனை தொடர்ச்சியாக மதுரையில் இருக்குது. என்னென்னு கேட்டி சாக்கடையை எடுத்த உடனே சரியாயிடுது, உடனே துரிதமாக எடுத்தோன்னு சரியாயிடுது. மறுநாள் அந்த சாக்கடை தண்ணி வெளியில் வருது. இதுக்கு முழுமையாக பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வரணும். பம்பிங் ஸ்டேஷன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும். மதுரை இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை குப்பை பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி மதுரை கோவில் தேசமாக, சுற்றுலா தேசமாக பார்க்கப்படுது. இந்த கோவில் தேசத்தில் இன்றைக்கி குப்பை நகரமாக 40வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு காரணம் முழுக்க நாங்கள் ஆட்சி எடுத்து விரல் வெற்றி எண்ணக்கூடிய ஒரு 75 days தான் ஆயிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக கடந்த ஆட்சியில் இருந்த திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே மதுரையில் இருதுறை அமைச்சர்களாக இருந்து மதுரையை ஒரு டெவலப்பும் கொண்டு போகல. இதை தாண்டி மதுரையை மாடல் சிட்டி, நாங்கள் மதுரையில் பார்த்திங்கன்னா சிறப்பான திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்கிறோங்க. இன்றைக்கி மதுரையில் கார்ப்பரேஷனில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இது மக்களுக்கு தெரியுது. மக்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு மாற்று ஆட்சி வேணும்னு சொல்லி இன்றைக்கி மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர், தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் அவர்களை ஆட்சி கட்டில் கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னு பார்க்குறேன். அப்போ விரைவில் மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகம் வரவேற்கு அது ஏற்பாடு நம்ம தொகுதியை சேர்ந்தது. அதுக்கான ஏற்பாடுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனோட பூமி. மதுரை என்றாலே பெருசிப்பட்டது கோவில் பூமி. அதுலேயும் மீனாட்சி பூமியாக பார்க்கப்படுது. அந்த மீனாட்சி பட்டணத்தை மீனாட்சி அம்மனோட அருளோட மதுரையில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக திருவிழா நடக்குது. இது பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற கும்பாபிஷேகம். நீண்ட நாள் வருடங்களுக்கு பிறகு 17வது கும்பாபிஷேகமாக இந்த கும்பாபிஷேகத்தை கொண்டிருக்காங்க. அந்த துறையை சார்ந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகும் ரமேஷ் அவர்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்டாங்க. செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட் இந்த இறுதி நாட்களில் திருப்பி இங்கே ஒரு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த கும்பாபிஷேகத்தை மிக எழுச்சியான கும்பாபிஷேகமாக, கூடுதலாக சொன்னால் இது பிரசித்தி பெற்ற ஒரு பூமியாக பார்க்கப்படுது. முதலமைச்சரே இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு நாங்கள் அழைப்பு கொடுப்போம்னு சொல்கிறோம். வெளி மாவட்ட, வெளி மாநில, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தர்கள் மீனாட்சி பொதுவாக கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி அதை சரி? இல்லை, இப்போ நான் வரும்போது கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கழிப்பறை ஒரு 5 இருக்குது, 4 1 மட்டும் தான் செயல்பாட்டில் இருக்குது. 4 செயல்பாட்டில் இருந்தும் சிலவர்கள் பார்த்திங்கன்னா செயல்பாட்டு படுத்த விடலை. நாங்கள் உடனே அந்த துறை சார்ந்து அதிகாரிகளை அழைத்து பேசி உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வர வேணும். மக்கள் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற வருவாயில் இருக்காது. அதுக்கு அவங்களால குடிக்க முடியுமா, உடல் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு அந்த இந்து அறநிலையத்துறை மினிஸ்டர் பார்த்தார். அது மோசமான டென்சிட்டி இருந்தது. அதையெல்லாம் சரி செய்து உடனே நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி கழிவறை பிரச்சனையை மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் இன்றைக்கி நாளைக்கு அது செயல்பாட்டுக்கு வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ பேசுகிறப்ப சொல்லி நீங்கள் முதல்வர் அழைப்பு கொடுத்துருக்கோம். மீனாட்சி கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற கோவில், முக்கியமாக எல்லாராலையும் வெளிநாட்டு மக்கள், வட மாநில மக்கள், தமிழ்நாட்டு மக்களால் இங்கே பார்த்து பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு கோவில். இது நீண்ட நாளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்குது. கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகம் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தலைமையில் நடக்கும்னு சார். இப்போ இந்த பழனி கோயில் விவகாரத்தில் திமுக பேச்சாளர்கள், ஸ்போர்ட் பர்சன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வரோட தலையீடு இல்லாமையாக இருந்திருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நான் கேட்குறேன் சார், அதில் அவர் துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, என் மேலே வேணுமே வன்மத்தை கற்கிறாங்க. இது யார் செஞ்சுருக்கிறா? பழனியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே திமுக காரவங்க மக்களுக்கெல்லாம் பழனியில் மொட்டை போடுற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு மொட்டை போட்டாங்க. அதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மொட்டை போட்ட மக்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக முளைச்சி விடக்கூடாதுன்னு நம்ம முடிவில் இருக்கிறாங்க. இதை இப்போ கோவில் சார்ந்த விஷயத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அதான் நீங்கள் சட்டமன்றத்தில் துறை சார்ந்த அமைச்சர் கேட்டாரா இல்லையா? கொடைக்கானலில் இருக்கிற கோவிலுக்கு அங்கே வர பக்தர்களே 500 பேர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 10 கோடியில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி. சரி, நான் கேட்குறேன், மல்டி ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்க்கிங் கட்டுறீங்க, கோவிலுக்கு வருவாய் வரும், இதனால் கோவிலை நாங்கள் டெவலப் பண்ணுறோன்னு சொல்கிறீங்க. அத்தியாவசிய தேவையான கழிப்பறையே இல்லையே. அப்போ இந்து அறநிலையத்துறை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிப்பறை செஞ்சு கொடுக்கணுமா? 10 கோடிக்கு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி பார்க்கிங் கட்டணுமா? இது யார் வைத்த நிரப்புறதுக்கு?
யார் வருவாய் இருக்கிறதுக்கு? அந்த 10 கோடி மல்டிபர்பஸ் அந்த பார்க்கிங்கை கொண்டு வந்தது அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்களா, சொந்தக்காரங்களா? இதை தான் நாங்கள் சரி செய்யணும்னு சொல்கிறோம். இது முற்றிலும் இந்த அரசாங்கத்து மேலே எதிரணிகள் வந்து பொய்யை வாரி இறக்கிறாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. 5 ஆண்டுகளாகவே அதுக்கு போலி பத்திரப்பதிவை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். ஆனால் தாவே காட்சியில் தான் அந்த பத்திரப்பதிவே நடந்திருக்கு. இல்லை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதுரையோட அமைச்சர் கூட இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, நான் பார்த்தேன். இந்த பதிவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதா, சிபிஐக்கு இந்த விசாரணை போச்சா, அதையே தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கலாக இருக்குது. இது எல்லாம் இந்த அரசாங்கம் நடத்தியிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி 5 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் யார் ஆண்டா? அவர்கள் இந்த பத்திரத்துறையில் என்ன வந்து பார்த்திங்கன்னா மாஃபியா பண்ணாங்க. ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே எவ்வளோ கைவிட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஆனபல் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஆட்சி, மக்களாட்சி எப்படி நடக்குது மக்களை உணர்றாங்க. திமுக வேண்டுமே இது மாதிரி பொய் விஷயத்தை பரப்பிட்டு இருக்கு. இது ஒன்றும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பாருங்க. மத்திய தொகுதி எம்எல்ஏவா மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முதல்வரை நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக மத்திய தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இந்த பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவில் ஒரு பிரம்மாண்ட கும்பாபிஷேகம் நடக்க போது, வரலாறு சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடக்க போது, மீனாட்சி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது கண்டிப்பாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஆனவல் சீஃப் மினிஸ்டர் அவர்களை இந்த விழாவுக்கு வரணும்னு அழைப்பு கொடுப்பேன். இப்போ பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தீர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஐடியாக்கள்? இல்லை தண்ணி பிரச்சனை, நீங்கள் இருக்கக்கூடிய பழைய பைப்பு புது பைப் பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக அவங்களுக்கு என்ன தண்ணி தேவையோ அதுக்கான ஏற்பாடு வாகன வசதி வச்சு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். தண்ணி கலங்கலாக வருதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு அதிகாரிகள் அழைத்து பேசுகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனே அந்த அதிகாரிகள் அளித்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தை இந்த அரசாங்கம் சரி செய்துட்டு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் நான் சரி செஞ்சிட்ருக்கேன்.